ஓம் சாய்ராம். நிறைய பேர் கடன் கொடுத்துட்டு அந்த கடனை வாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு ஆத்திரம் அவசரம் கொஞ்சம் காசு கடனா கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ. அப்படி கொடுத்துட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்கவே முடியாம நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. வரவே வராத பணம் கூட உங்க வீடு தேடி வந்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பல குடும்பங்கள்ல பெரிய பிரச்சனையாக இருப்பது பார்த்தீங்கன்னா பணம் தாங்க. ஒன்று வருமானம் போதாமல் பிரச்சனை வரும், இல்லைன்னா நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப அவங்க கொடுக்காதனால வரக்கூடிய பிரச்சனைகள்னு ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கு. இப்படி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ ஏதோ ஒரு ஆத்திர அவசரம் கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பியே கொடுக்கலாம். இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க. ரொம்ப எளிமையாக அந்த கடன் உங்ககிட்ட தானாகவே தேடி வந்துருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் யாரோ கேட்டாங்கன்னு அவசரத்துக்கு கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கு திரும்ப வராமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை தரும்னு எல்லாருக்குமே தெரியும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்லேயும் நிம்மதி இழக்க நேரணும், வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராதுன்னு நினச்ச பணம் கூட வந்துருங்க. சரி, அப்படி வரவே வராத பணத்தை உங்களிடம் கொண்டு தரக்கூடிய அந்த அற்புத பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் புதன் பகவானுக்கு ரொம்பவே பிடித்தமான தானியமான பச்சை பயிரை வாங்கி கொள்ள வேண்டும். எங்க வீட்டிலேயே இருக்கு, அந்த பயிரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கூடாது. இந்த பரிகாரத்தை செய்வதற்காக தனியாக கடையில் வாங்கி கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை பயிரை யூஸ் பண்ண வேணாம், சரிங்களா? அதே போல சிறிதளவு நாட்டு சர்க்கரையும் வாங்கி கொள்ளுங்கள். இந்த ரெண்டு பொருள் தாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணி போறீங்கன்னா, இந்த பச்சை பயிரை புதன்கிழமை நைட்டு தூங்கும் போது நீங்க ஊற வச்சுனுங்க, சரிங்களா? அடுத்த நாள் காலையில வியாழக்கிழமை அன்று காலையில் குளித்து முடித்த பிறகு வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு இந்த ஊற வச்ச பச்சை பயிரை தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இதோட சேர்த்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுங்க, சரிங்களா? அப்போ வீட்டில் நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அதாவது நீங்க யார்கிட்ட பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி அவங்க கிட்ட பணம் கடனா கொடுத்த பணம் வந்துடணும் அப்படின்ட்டு நீங்க மனதார உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு மனதார கும்பிட்டுட்டு இந்த பச்சை பயிர் மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்து வச்சிருக்கீங்களா, இதை ஒரு பசுமாட்டிற்கு உங்கள் கைகளாலேயே தானம் கொடுங்கள், சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது அந்த பசுமாட்டை நன்றாக தொட்டு வணங்கி விட்டு நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு திரும்ப வர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இதை ஏன் பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறனா, பசுமாட்டில் 30 முக்கோடி தேவர்களும் வசிப்பதாக ஐதீகம். அதனால நீங்க இந்த தானம் கொடுக்கும்போது பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது அந்த 30 முக்கோடி தேவர்களுக்கும் தருவதாக சமம், சரிங்களா? இந்த பரிகாரம் கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சா வருமா அப்படின்னு ஒரு டவுட்லயே செய்யாதீங்க. பார்க்கறதுக்கு தான் ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் இதோட பவர் ரொம்ப ஜாஸ்திங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கடன் வர்ற வரைக்கும் இந்த வாரம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இழந்த பணம், அதாவது கடனா கொடுத்து வராத பணம் உங்கள் வீடு தேடி வருங்க, சரிங்களா? இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். நீங்கள் இது வரைக்கும் வரவே வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்க வீட்டுக்கு கண்டிப்பா தேடி வருங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம், செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.